வந்து உங்களுக்காக சொல்கிறோம். ஆமென். சில பிரச்சனைகள் ஏன் தீரல தெரியுமா உங்கள் லைஃப்பில்? ஸ்தோத்திரம். தேங்க்யூ. உங்கள் லைஃப்பில் ஏன் பிரச்சனை தீரல தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனையை தீர்க்கிறது தெய்வத்துக்கு ஈஸி. ஆனால் அது தீர்த்த பின்பும் கொஞ்ச காலத்து கழித்து அந்த பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அதை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நீங்கள் இவ்வளோ ஜெபிச்சும் இவ்வளோ பிரயாசப்பட்டும் அது ஏன் சரியாக உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால், அது வந்த வழியை நீங்கள் அறியணும், அது போகிற வழியை நீங்கள் அறியணும். அப்போனா தான் அது திரும்ப வந்து உங்ககிட்ட பலன் கொள்ளாது. அதுக்காகத்தான் தேவன் நீங்கள் இவ்வளோ ஜெபிச்சோம், இவ்வளோ நீங்கள் போராடியும் இவ்வளோ பொறுமையாக இருக்க காரணம், வந்த வழியும் தெரியணும், போகிற வழியும் தெரியணும். நிறைய பேருக்கு வந்த வழியும் தெரியலை, போகிற வழியும் தெரியலை. கண்டிப்பாக எப்படி இந்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்துச்சு, எப்படி இது நடந்துச்சுங்கிறது முதலாவது நீங்கள் தெரியணும். தெரிந்து கொண்டாதான் அடுத்து ஒரு முறை வரும்போது நீங்கள் அனுப்பட முடியும். வர்றதுக்கு முன்னாலேயே பின்னால் அவர் சாத்தானேன்னு சொல்ல முடியும். இல்லாட்டா உள்ளே விட்டுருவீங்க. நிறைய